மாம்சத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஆவிக்கு எல்லையே கிடையாது. ஆமென். There is no limit. Amen. For the realm of spirit. பாருங்க, இது எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. Amen. There is a limit for flesh. There is a limit for strength. Amen. மாம்சத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஆவிக்கு எல்லையே கிடையாது. Amen. There is no limit. Amen. For the realm of spirit. அதனால தான் கடவுள் உங்களை மாம்சம்னு சொல்லலை, கடவுள் உங்களை ஒரு ஆவி என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. சொல்லுங்க, I am a spirit. I am a spirit being. Amen. I am a spirit being. You are not just flesh. You are a spirit being. நீங்கள் ஆவி மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் உன்னை வெறும் மாம்சமா நீ பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னிலிருந்து நீ அப்படி பார்க்காத, நீ என்ன மாதிரியே இருக்கிறன்ற. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், who is God? God is a spirit. ஆமென். தேவன் யார் இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, God is a spirit. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am a spirit. எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார், நானும் ஆவியாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இப்போ மாம்சம்னா என்ன அர்த்தம்? ஒரு பாக்ஸுக்குள்ள, ஒரு வரம்புக்குள்ள உட்பட்டு இருக்கிறது தான் மாம்சம். ஆனா ஆவின்றது என்ன தெரியுமா? அப்படி உட்படுத்தவே முடியாது. அப்ப நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, 7 மாசமும் உங்களை உட்படுத்தி இருக்கலாம், இந்த 8வது மாசம் ஆமென் அந்த வரம்புகள் உடைகிறது. ஆமென். அந்த பாக்ஸ் உடையுது. ஆமென். உங்களுடைய லிமிட்டை கர்த்தர் பிரேக் பண்ணுகிறார். உங்க லிமிட்டை பிரேக் பண்ணி உங்க லிமிட்டை எல்லையற்றதாக அவர் மாற்றுகிறார். ஆமென். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நீங்களும் தேவனும் ஒன்னா கனெக்ட் ஆகும்போது வேதவசனம் சொல்லுகிறது, you are a one spirit. One spirit. One spirit. எல்லாம் சொல்லுங்க, one spirit. சொல்லுங்க, ஒரே ஆவியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாம்சமும் மாம்சமும் இணைகிறது அல்ல, இது ஆவி ஆவி ஒன்னா என்னது இணைகிறது. அப்படி இணையும் போது நான் சொல்றேன், உங்களுடைய பிசிக்கல் லைஃப், உங்களுடைய ஃபைனான்சியல், உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எதுவுமே ஒரு லிமிட்டடான ஒன்றாக அது இல்லாமல் அது அன்லிமிட்டடாக அது மாறுகிறது. ஆமென். ஆமென். I speak this month, the month of spirit.